கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியத்தை நாம் சிந்திப்பதற்கு பதிலாக இங்கே சொல்லப்பட்டதான முக்கியமான காரியம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் எதை சொல்ல அவர் விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம். இங்கே இருவரை ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஒன்று மனிதர்கள், இரண்டாவது கடவுள். அப்படி என்றால் இருவரும் சரிக்கு சமமானவர்களா என்றால் அது முற்றிலும் இல்லவே இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஏன் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளையும் மனிதர்களை இங்கே ஒப்பிட்டு பேசுவதற்கான அவசியம் என்ன என்றால், சீஷர்கள் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு கடவுளை சார்ந்து வாழ்கின்ற ஒரு அழகான வாழ்க்கையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆங்கிலத்தில் இப்படி நாம் சொல்லலாம், பீப்புள் ஆர் பவுண்ட் டு லாட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் என்று சொல்லலாம். மனிதர்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளாக அல்லது பலவிதமான தங்களால் செய்ய முடியாத அநேக காரியங்களுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தங்களால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எதையுமே அவர்களால் செய்ய முடியாது என்பதற்கு இன்றைக்கு அநேக சான்றுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சமீபத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரராக அதிகமாக பேசப்படுகிற ஒரு மனிதர் இருக்கின்றார். முதல் பணக்காரர் என்று கூட அவரை குறித்து சொல்லுகின்றார்கள். அவருடைய மகனுக்கு இப்பொழுது திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன், அந்த மகன் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பிறந்ததிலிருந்து பலவிதமான சவால்களை நான் சந்தித்து என் பாதையானது மகிழ்ச்சியான பாதையாகவே இல்லாமல் ஆபத்தும் கண்ணீரும் நிறைந்த பாதையாகத்தான் இருந்திருக்கிறது என்று தன்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து அவர் பேசுகின்றார். அப்பொழுது இந்தியாவின் முதல் பணக்காரர் என்ற தன்னுடைய தந்தையின் கன்னத்திலே அல்லது முகத்தில் அப்படியே தாரை தாரையாய் கண்ணீர் வடிகிறதை நாம் பார்த்தோம். தொலைக்காட்சியில் கூட அநேகர் பார்த்திருப்பீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஏன் நான் அதை சொல்ல அவர்களை நான் விமர்சிக்கிறது அல்ல. என்ன சொல்ல விரும்புகிறேன், பீப்புள் ஆர் பவுண்ட் டு லிமிட்டேஷன்ஸ். இந்தியாவில் பலவிதமான சொத்துக்களை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிற முதற் பணக்காரன் என்று சொல்லுகின்ற அந்த மனிதரால் தன்னுடைய சொந்த மகன் ஒரு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ வைக்க அவராலே முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆகையால் தான் தன் பிள்ளை அப்படி கசப்பாக அழுது பேசுவதை அவர் பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் கடவுள் சொல்லுகிறார், நீ உனக்கு இருக்கிறதான அநேகமான காரியங்களை நினைத்து நீ பெருமை கொள்ளாதே, ஏனென்றால் உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. கடவுள் above every power. கடவுள் எல்லாவற்றையும் தாண்டின கடவுள். ஆகையினால் தான் இப்படி சொல்லுவோம், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கடவுளால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கடவுளை விட்டு நான் ஊசியின் முனையில் தவம் இருந்தால் கூட ஒரு கடுகளவு காரியத்தை கூட நம்மால் மாற்ற முடியாது. மாறாக ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் இதோ வந்து தஞ்ச புகழ்கின்றேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்மால் செய்ய முடியாத, இதுவரையில் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் கற்பனை கூட செய்து பார்த்திராத அநேக அற்புதங்களை
ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால் கடவுளை திருக்கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கடவுள் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால்தான் உலகத்தார்கள், மற்ற மதத்தார்கள் இதை எப்படி சொல்லுகிறார்கள்? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார். ஆகையினால் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். வாழ்க்கையில் மேலான அற்புதங்களை காண்போம். ஆண்டவர் தாமே தம்முடைய மகா வல்லமையின்படியே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லாவிதமான நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நம்மை அற்புதமாக வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.